refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. எங்கங்க காணாம போயிட்டாங்க கடைக்கு. ஐயோ எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன். யாரும் இல்லைங்க, உங்களுக்கும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இருக்காருல்ல, சிஎஸ்கே கோச், அவரை அசிங்கமா திட்டி மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கோச்சை மாத்தணுங்க, அவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம், அந்த தோல்விக்கு காரணம் அவர் தாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோலாம் பேசுற ஒரு 2 முகங்கள்லாம் வந்துச்சுல ஆன்லைன்ல. அந்த முகங்கள்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிடைச்சா சொல்லுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் பாடிஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்ல முக்கியமா சிஎஸ்கே என்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ரைட். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கோச் கேவலமா டிசிஷன்லாம் எடுத்தாருன்னு சொல்லி போன மேட்ச் திட்டினாங்க தெரியுமா? அதாவது தோனி இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு மரியாதை, அதுக்கப்புறம் அவர் வேஸ்டா போயிட்டாரு, அவர் டெசிஷன்ஸ் தான் கேவலமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணாரா, இல்ல இன்னைக்கு இந்த கிரெடிட்லாம் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போயிருமா? கரெக்டா நடந்தனால சில மேட்ச் எல்லாம் கரெக்டா நடக்காதப்ப ருத்ராஜ் கெய்க்வாடையும் திட்டினாங்க. இப்ப யாரை திட்டலாம்னு யோசிப்பாங்களா, இல்ல யாருக்கு இந்த கிரெடிட் எல்லாம் போகும்? அமைதியா இருக்குது. இந்த வீடியோ முடிவுலையாவது சொல்லுங்க, இந்த கிரெடிட் யாருக்கு போகும்? நம்பர் 1, கார்த்திக் சர்மா அப்படின்ற ஒருத்தரை நம்ம பிரஷர் சிச்சுவேஷன்லயே கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கிறோம். இவரை மேல இறக்கி விடலாம், மேல ஏத்தி விடலாம். டெவால்ட் பிரவிஸ் நமக்கு லாஸ்ட் மினிட்ல கூட வந்து அடிச்சு பாப்பல ஒரு 2-3 6. அவர் இப்ப இறக்கி விட்டா இந்த பிச்சுலாம் டமால் டுமில் அடிச்சு அவுட் ஆயிட்டு காணாம போயிருவாப்ல. நமக்கு இப்ப ஆரம்பத்துல டாப் 4க்குள்ள வந்துட்டு கார்த்திக் சர்மாவை இறக்கி விடுவோம் நம்பர் 4ல. இன்னைக்கு என்ன பண்ணுவாரு பார்ப்போம். நிறைய பால்ஸ் கன்சியூம் பண்ணி பொறுமையா ஆடுறாரான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 15-20 பால் ஃபேஸ் பண்ணி 6 அடிக்கு போய் அவுட் ஆயிட்டே இருந்த கார்த்திக் சர்மா இன்னைக்கு 40 பாலுக்கு மேல ஃபேஸ் பண்ற நிலைமை ஏற்படுது. அதுல ஒரு ஹாஃப் செஞ்சுரியவும் போட்டு முடிச்சிட்டாப்ல. டெபியூ அப்படிங்கிற மேட்ச் எல்லாம் தாண்டி இன்னைக்கு அட்லீஸ்ட் அப்ப அடிக்க முடியலனாலும் இப்போ ஒரு 2-3 மேட்ச் கழிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மெய்டன் ஐபிஎல் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவரு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்ப இந்த கிரெடிட் யாருக்கு போகும்? கார்த்திக் சர்மா மேல அனுப்புனது, இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, உர்வில் பட்டேலையும் மேல ஏத்தி விடுறது. இப்போ சில மேட்சஸா பாத்தீங்கன்னா உர்வில் பட்டேல் வந்து 1 டவுன்ல வராரு, ஆயுஷ் மாத்திரை இல்லைன்றனால அந்த குறையை தீர்க்கிறதுக்காக யாராவது ஒருத்தவங்க அட்டாக்கிங்கா ஆடிட்டே இருக்கணும் டாப் 3ல அப்படின்ற இந்த ஃபேஷன். ருத்ராஜ் கெய்க்வாட் 1 டவுன்ல இருந்தாரு, ஆயுஷ் மாத்திரை, சஞ்சு சாம்சன். ஆயுஷ் மாத்திரை போனாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் மேல வந்தாரு. இந்த 2 பேர் இருக்கிறாங்க. நம்பர் 3ல யாரா ஆட போறா, ஆயுஷ் மாத்திரை குறைய யாரா தீக்க போறா அப்படின்னா அங்கதான் உர்வில் பட்டேல் மேல கொண்டு வராங்க. ஸோ இந்த நல்ல முடிவுக்கான ஒரு பாராட்டுகள் யாருக்கு பேசுற போகுது? 3வது கேள்வி, இப்ப நம்மளுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா கோஷ் இன்னைக்கு மேட்ச்ல போட்டதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அசந்து போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு டேல் ஸ்டெயினுடைய மினி வெர்ஷன் மாதிரி அவருடைய பவுலிங் ஆக்ஷன்லாம் ரொம்ப அழகா லீனா அப்படியே பாடியோட சேர்த்து சூப்பரா போடுறாரு. அவருடைய இந்த பவுலிங் இத்தனை நாளா யூஸ் பண்ணாம வந்து சிஎஸ்கே திட்டினீங்க, இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டாங்களா, எப்ப பாராட்டுவீங்க? அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சரியான நேரங்கள்ல இன்னைக்கு அவர் போடப்பட்டாரு. அதுக்கும் இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது, அறுத்து வரேன். பட் சரியான நேரங்கள்ல அவர் போட்டாரு, சூப்பரா இருந்துச்சு. 2 4 அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாரு. இவ்வளவு சூப்பரான பவுலரு இவரை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு சிஎஸ்கேவை இன்னைக்கு பாராட்டலாமா, இல்ல இன்னைக்கு அவரை விளையாட வச்சதுக்கு சிஎஸ்கேவை பாராட்டலாமா? 4வது கேள்வி, ஏற்கனவே நம்முடைய சிஎஸ்கே மேல இருந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, என்னங்க கேப்டன் இவரை இறக்குறாரு, அவரை இறக்குறாரு, இவரை பவுலிங் போட சொல்றாரு, அவரை பவுலிங் போட சொல்றாரு, என்னங்க அது அப்படின்னு. இன்னைக்கு யார் யாருக்கு எவ்வளவு பவுலிங்? இந்த மாதிரி பிரசாந்த் வீர் 2 ஓவர்ல 24 ரன் கொடுத்துட்டாப்ல, இறக்கு பிரசாந்த் வீர் ஓரமா போ. அப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ் நீ போடு, நல்லாதான் ஏன் போடுறாரு, ஏய் நீ போடு அப்படின்னு எல்லாரையுமே எவ்வளவு அழகா இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாடு பேலன்ஸ் பண்ணாரு அப்படின்றத நீங்க கவனிக்கணும். 6 பவுலர் ஆகட்டும், 8 பவுலர் ஆகட்டும், 10 பவுலர் ஆகட்டும், யார் இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல இந்த பிட்ச்ல யாருக்குடா கரெக்டா ஓடுது வண்டி, அவரை மட்டும் இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு நூர் அகமதை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணதாகட்டும், எல்லாருக்குமே ஓவர்ஸ் அழகா ஸ்பிளிட் அப் பண்ணி சூப்பரா இறக்கி விட்டாரு. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறமா ஸ்பின்னர்ஸ் இறக்குற தைரியத்துல ருத்ராஜ் கெய்க்வாடு வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூர் அகமது இறக்கி விட்டாப்ல. நூர் அகமது அதுல வந்து வைட்டல் விக்கெட் நம்ம திலக் வர்மாவை எடுத்து விட்டார். சோ இதுக்கெல்லாம் கிரெடிட் எப்ப கொடுப்பீங்க? 5வது மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு ஓவர்டன் அப்படின்ற ஒருத்தரை கன்சிஸ்டன்டா பிளேயிங் லெவல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எனக்கு வந்துட்டு 3 பேர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த அக்கீல் ஹுசைனை கீழே இறக்குனதை பத்தி ஒரு கேள்வி நான் பாஸ்கி சார் வீடியோல கேட்டிருந்தேன், அதை போய் பாருங்க. அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பட் அட் த சேம் டைம் போல்டா ஒரு டெசிஷன், ஓவர்டனா கண்டினியூஸா விளையாடிட்டே இருப்பேன், அக்கீல் ஹுசைனுக்கு பதிலாக நம்ம பிரசாந்த் வீரை ட்ரை பண்றேன், வரலையா சரி அக்கீல் ஹுசைனுக்கே போயிடுறேன். அட்லீஸ்ட் இந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்கல்ல, ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ண பாக்குறாங்கல்ல. போன வருஷம் என்ன சொன்னாரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங், தம்பி இது வந்து ஜெயிக்கிறதுக்கான டீம் கிடையாது, ஜெயிக்கும், இந்த சீசன் ஜெயிக்காது, இதை நாங்க வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டீமை செட் பண்றதுக்கான வேலைப்பாடுகள்ல இப்ப இறங்கிட்டு இருக்குது சிஎஸ்கே நேரில். அன்னைக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பிளேயிங் லெவன்ல எவ்வளவு சூப்பரான ஆட்கள்லாம் உள்ள வந்துருக்காங்க. நம்ம பிளேயிங் லெவன் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குதுங்கிறத அடுத்த வீடியோல நிச்சயமா பார்க்க போறோம். இன்னொரு சூப்பரான நான் உங்களுக்கு பாக்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.